தொப்பி தொப்பி இது எப்படி இருக்கு? என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் தொப்பின்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு பல பேர் யோசிக்கலாம். இருக்கு, சம்மந்தம் இருக்கு. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே அது தெரியும், புரியும். இன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் கதைகள்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இரட்டை இலை சின்னமும் ஆர்கே நகர் தேர்தலும். ஆர்கே நகர்ல நடக்கிற இடைத்தேர்தலுக்கு என்னோட சப்போர்ட் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ஆதரவு விடுங்க, இங்க சொந்த கட்சி ஆதரவே இல்லாம இங்க 2 பேர் போட்டியிட போறாங்க. கரெக்ட், புடிச்சிட்டீங்க. ஏடிஎம்கே ஆபீஸ்ல இப்ப இருக்கிற சசிகலா அணியினரும் நாங்க தான் ஒரிஜினல் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்ற பன்னீர்செல்வம் அணியினரும் தான். இந்த 2 அணியினருக்கும் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கொடுத்திருக்கிற 20,000 பக்க அறிக்கைகளை படிச்சு 2 நாள்ல ஒரு சுமூகமான முடிவை எங்களால் எடுக்க முடியாது. அதனால இப்ப வரப்போற இடைத்தேர்தலுக்கு இந்த 2 டீமுமே அதிமுக அப்படின்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம யாரும் ரெட்டலை சின்னத்தை காட்டக்கூடாது, யாரும் ரெட்டலையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாம ரேஞ்சுக்கு ஒரு தீர்ப்பை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரெட்டை இலை சின்னம் முடக்க போடுற அதிமுகவினர் வேற சின்னத்துல வந்துட்டு போட்டியிடுறது ஒன்றும் பழசு கிடையாது. இது 2வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. சசிகலா அணியை சேர்ந்த டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்கன்னா, அதுலதான் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் பேட் கொடுத்தாங்க, இல்ல அது வேணாம்னு சொல்லியாச்சு. ஏன்னா இரட்டை மின்கம்பம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமே போயிட்டு இருந்துச்சு ஓபிஎஸ் டீமுக்கும் சசிகலா டீமுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சசிகலா டீமுக்கு ஆட்டோ ரிக்ஷா கொடுத்துருக்காங்க. நான் கூட நினைச்சேன் ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லி பாஷா பாட்டு போட்டே ஓட்டு கேட்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது, இல்ல அதுவும் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபைனலா எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு தொப்பி அப்படின்ற சின்னம் கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்ம சூப்பர் ஸ்டார் கனெக்ட் இருக்கு. தொப்பி யா அந்த கனெக்ட் தான். ஆனா நம்ம பன்னீர்செல்வம் அவர்களும் ரொம்ப கிளவரா தான் மூவ் பண்ணிருக்காரு. ஏன்னா ரெட்டை மின்கம்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி சிம்பிள் காட்டுவோம், 2 விரலை காட்டினா கூட நாங்க ரெட்டை இலையை காட்டல, ரெட்டை மின்கம்பம் தான் காட்டணும்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் பாருங்க. ரெட்டை இலை சின்னத்தோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சது 40 வருஷமாச்சு பின்னாடி போனோம். 1972 வரை ரெட்டை இலை சின்னம் என்பது ஒரு சுயேட்சை எம்எல்ஏ எல்லாம் யூஸ் பண்ற ஒரு சின்னமா தான் இருந்துச்சு. அவங்க தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க எலெக்ஷன் டைம்ல. அதே வருஷத்திலேயே நம்ம எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னே இந்த சின்னத்தை தன்னுடைய சின்னமா வாங்கிட்டாப்ல. 1973ல இருந்து அந்த சின்னத்தை பயன்படுத்தி அவங்களும் தேர்தலில் கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஏடிஎம்கே ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்கும் போது 1987 அப்போ எம்ஜிஆர் அவர்களோட மரணம் நிகழுது. அந்த சமயத்துல தான் ஏடிஎம்கே 2ஆ பிரிஞ்சிச்சு. திருமதி ஜானகி தலைமையில ஒரு கட்சியும், செல்வி ஜெயலலிதா அவங்க தலைமையில ஒரு கட்சியும் அப்படின்ற மாதிரி 2 கட்சியா பிளவுபட்டுச்சு. இதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அதே ரூல்ஸ் தான் அப்பயும் போட்டிருக்காங்க. அதனால ஜெயலலிதா அவர்கள் என்ன பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா அதிமுக ஜே அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. திருமதி ஜானகி அவர்கள் என்ன பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா அதிமுக ஜா அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அண்ட் சின்னம்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு சேவல், ஜானகி அவர்களுக்கு இரட்டை புறா. பட் நவ் ஒன்ஸ் அகைன் தி ஹிஸ்டரி ஹேப்பன் இன் 2017 சொல்லலாம். இந்த இடியாப்ப சிக்கலான இடைத்தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது உங்களுக்கு அடுத்த மாசம் தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த ரிபப்ளிக் கதைகளில் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். பை பாய்.